Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about refracting telescopes and reflecting telescope. Actually நம்மளுக்கு வந்து refractingல வந்து we have three different types of telescopes. Astronomical telescope and terrestrial and வந்து Galilean telescope சொல்லிட்டு மூணு telescope இருக்கு. இது மூணுமே refracting telescope ன்னுவாங்க. அதுக்கு அப்புறம் reflecting telescope அப்படின்றது வந்து cassegrain telescope. So அத பத்தி இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்கலாம் with proper theory. Next video we will see in detail the problem solving. Okay, so இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம சேனலில் வந்து ஃபிசிக்ஸ் வீடியோஸ் இருக்குது. நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள், எல்லா சாப்டர்ஸ்க்கும் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஓகே, லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ ஃபார்ம். ஓகே குட். இப்போ கவனிங்க, டெலஸ்கோப்ஸ். ஸோ நம்ம மைக்ரோஸ்கோப்ஸ் பற்றி டீட்டெயிலாக படித்தோம். அதை பார்க்காதவங்களும் டிஸ்கிரிப்ஷன் லெவல் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ மைக்ரோஸ்கோப் இஸ் யூஸ்டு டு வியூ த ஆப்ஜெக்ட்ஸ் பிளேஸ்டு க்ளோஸ் டு இட். கரெக்டு தானே? மைக்ரோஸ்கோப் வந்து ஒரு கிட்ட இருக்க மைக்ரோஸ்கோப்லேருந்து கொஞ்சம் கிட்ட இருக்க ஆப்ஜெக்ட்ஸை தான் அதால் பார்க்க முடியும். ஓகே, பட் ரொம்ப ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸை லைக் வைரஸ் பாக்டீரியா நம்மளால் கொஞ்சம் பெருசாக பார்க்க முடியும், மேக்னிஃபை பண்ணி, இல்லையா? ஸோ மைக்ரோஸ்கோப் இஸ் யூஸ் டு வியூ த ஆப்ஜெக்ட்ஸ் பிளேஸ்ட் க்ளோஸ் டு இட். லுக் அட் டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் சச் அஸ் ஸ்டார்ஸ், பிளானட் ஆர் டிஸ்டிங்க்ட் ட்ரீ, we use telescope. ஸோ ஒரு ஸ்டாரை பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பிளானட்டை பார்க்கணும், தூரத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ட்ரீயை பார்க்கணும், ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ரொம்ப தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்டை நீங்கள் பார்க்கணுன்னா we will use telescopes. கரெக்டாக? ஸோ there are three types of telescope. அதுலேயும் வந்து refracting telescope இருக்குது, reflecting இருக்குது. refractingல astronomical, terrestrial and Galilean telescope அப்படின்னு இருக்குது. reflectingல வந்து cassegrain telescope is there. ஓகே, இப்போ நம்ம வந்து ரொம்ப டீட்டெயிலாக டெஃபினேஷன்ஸ், டெலஸ்கோப்போட டெஃபினேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம். அது ஒரு கண்டினியூஷன் தான் இது. ஓகே, ஸோ அது படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த தியரி பார்க்கலன்னா யூ ஜஸ்ட் see that and come. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 1 second I am saying because அதில் நம்ம சூப்பராக வந்து விஷுவல் ஆங்கிள் எல்லாமே டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தட்ஸ் வை I am saying. ரைட், குட். ஸோ இப்போ வந்து ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப். ஸோ நம்மளோட ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்பில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மைக்ரோஸ்கோப் மாதிரியே நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்குது. ஓகே, அண்ட் திஸ் இஸ் அன் ஐபிஎஸ். உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஐபிஎஸ் வழியாக தான் நம்ம பார்ப்போம். இந்த சைடு தான் நம்மளோட கண் இருக்குது, ரைட்டா? பட் இந்த சைடு வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு க்ளோஸராக இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், அப்ஜெக்டிவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். போன மைக்ரோஸ்கோப் மாதிரி இங்கேயும் என்னது, நம்மளுக்கு வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டுதுலேயும், ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப் பொறுத்த வரைக்கும். ஓகே, பட் ஆனால் இங்கே விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல வரக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ தூரத்தில் வச்சுருக்காங்க, ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டின்னு எழுதியிருக்கேன்னா, தட் இஸ் PQ தான் நம்மளோட ஆப்ஜெக்ட். PQ, this is my object, but this object is placed very far, ரொம்ப ஃபார், பல கிலோமீட்டர் தள்ளி இருக்குதுன்னு நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, then we can assume it to be at infinite distance. சரி, ரொம்ப தூரம் தான், ஒரு கிலோமீட்டர்ஸ் கணக்கில் தான் இருக்குது. பட் we will assume here, இந்த பர்டிகுலர் நம்ம தியரி படிக்கும் போது we will assume that the object is coming from infinity, that is almost a parallel ray தான் நம்மளுக்கு வருது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, ஸோ PQ லைட் ரேஸ் இங்கே போட்டுக்கான கோடு கூட தெரியுதா? தீஸ் ஆர் parallel rays making an angle alpha with the objective lens. தெரியுதா? it is making an angle alpha here. this is angle alpha it makes with the objective lens. ஸோ அந்த அப்ஜெக்டிவ் இது ஆல்ஃபானா, இதையும் ஆல்ஃபான்னு சொல்கிறான். அப்ராக்சிமேட்லி ரெண்டுமே ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறான். திஸ் இஸ் த ஃபஸ்ட் இமேஜ். P', Q' தான் நம்மளோட ஃபஸ்ட் இமேஜ். I' போட்டிருக்கேன், தெரியுதா? திஸ் இஸ் த I', ஃபஸ்ட்டு இமேஜ். இந்த இமேஜ் வந்து ஐபிஎஸ்க்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகி we will get the final image I, that is P', Q'. okay, so PQ is our object which is coming from very far, infinity நம்ம எடுத்துக்கிறோம். பட் திஸ் இஸ் சம் கிலோமீட்டர்ஸ் தூரம் தான். இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் இமேஜ். இந்த இன்டர்மீடியேட் இமேஜ்னு கூடுவோம். இந்த இமேஜ் வந்து நம்மளுக்கு ஐபிஎஸ்க்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகி we will get the final image I, ரைட்? ஸோ இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு இமேஜ் ஃபார்ம் ஆச்சுல, அதோட நேச்சர் எப்படி இருக்குது, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஒரு லென்ஸ், ஒரு மைக்ரோஸ்கோப்பை டெலஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் நான் ரொம்ப கிளியராக சொன்னேன், லைக் இமேஜோட நேச்சர்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அதே மாதிரி ஆஸ்ட்ரோனாமிக்கல்லையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இமேஜ் வந்து என்னது, ரியல், இன்வெர்டட். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபைனல் இமேஜ் பாருங்கள், வர்ச்சுவல். ஏன்னா டேஷ் லைன்ஸ் மீட் ஆகுதுல்ல, டேஷ் லைன்ஸ் மீட் ஆகுது. இட் இஸ் அ virtual image, but it is also magnified and inverted. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து ஃபைனல் இமேஜ் வந்து நம்மளுக்கு இங்கே என்னது, இன்வெர்டட். நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். நம்ம நேச்சர் ஆஃப் இமேஜ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது, they are placed coaxially, object is kept at infinity, so almost a parallel ray தான் நம்மளை
டெலஸ்கோப்பை ரீச் பண்ணுது பிகாஸ் ஆஸ் இட் கம்மிங் ஃப்ரம் வெரி ஃபார் டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் ஃபைனல் இமேஜ் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், இட் இஸ் இன்வெர்டட் அண்ட் வர்ச்சுவல். கரெக்டாக? இங்கே நம்ம லென்ஸு அப்ஜெக்டிவ் லென்ஸ், திஸ் இஸ் ஐபீஸ் இல்லையா? இந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து பொதுவாக அதோட கேரக்டரிஸ்டிக் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it should have a large focal length and large aperture. Large aperture means big opening இருக்கணும், that is big diameter should be there. ஓகே, அப்போ தான் தூரத்துலேருந்து வரக்கூடிய நிறைய லைட்டை கேதர் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து ரொம்ப பெரிய சைஸில் இருக்கணும். லார்ஜ் ஃபோக்கல் லென்த் அண்ட் லார்ஜ் அபேச்சர். ஐபீஸ் வந்து பொதுவாக என்னென்னா ரொம்ப சின்னதாக இருக்கணும். ஓகே, ஸ்மால் ஃபோக்கல் லென்த் அண்ட் ஸ்மால் அபேச்சர். எது ஐபீஸு, அப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து பெருசாக இருக்கணும். ஓகே, ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். இது வந்து இதை வச்சு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ யூ நீட் டு நோட் தட், ரைட்? ஸோ நான் இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் என்னது, அதெல்லாம் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, செப்பரேஷன் பிட்வீன் த லென்த்து, அதாவது அப்ஜெக்டிவ் லென்ஸுக்கும் ஐபிஎஸ்க்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், லென்த் ஆஃப் த டெலஸ்கோப். எப்படி மைக்ரோஸ்கோப்பில் சொன்னோமோ அதே ஐடியாஸ் தான். நம்ம நெக்ஸ்ட் வில் சி வாட் இஸ் அ மேக்னிஃபையிங் பவர். திஸ் இஸ் நாட் லீனியர் மேக்னிஃபிகேஷன், இது ஆங்குலர் மேக்னிஃபிகேஷன் ஒரு மேக்னிஃபையிங் பவர் சொல்லியிருக்கேன் இல்லையா, கேபிட்டல் எம். ஓகே, அதோட சீட். மைக்ரோஸ்கோப்புக்குன்னு தனி டெஃபினிஷன், கரெக்டாக? டெலஸ்கோப்புக்குன்னு தனி டெஃபினிஷன். இப்போ நம்மளுக்கு டெலஸ்கோப்போட டெஃபினிஷன் பாருங்கள். விஏனா வர்ச்சுவல் ஆங்கிள், வர்ச்சுவல் ஆங்கிள் ஆஃப் த ஃபைனல் இமேஜ் அட் ஐபீஸ், கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி வர்ச்சுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு பை த ஆப்ஜெக்ட் சீன் பை நேக்கட் ஐ, கரெக்டாக இல்லையா? வர்ச்சுவல் ஆங்கிள் ஃபார்ம்டு பை ஆப்ஜெக்ட் சீன் பை நேக்கட் ஐ. ஸோ என்னோட நேக்கட் ஐ மீன்ஸ் வாட், என்னோட லென்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு, தட் இஸ் டெலஸ்கோப் இல்லாமல் என்னோட வெறும் கண்ணால் பார்க்கும்போது எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதுதான் என்னது, virtual angle formed by the object seen by naked eye. எதுவுமே யூஸ் பண்ணாமல் நான் பார்க்கும்போது இருக்கக்கூடிய விஷுவல் ஆங்கிள். அதுக்கப்புறம் விஷுவல் ஆங்கிள் ஆஃப் ஃபைனல் இமேஜ் யூஸிங் வாட், டெலஸ்கோப். யூ கேன் ரைட் அஸ் யூஸிங் டெலஸ்கோப். ஸோ டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷுவல் ஆங்கிளை நம்ம இங்கே நியூமரேட்டரில் போடணும். டினாமினேட்டரில் நம்ம எதை போடணும், விஷுவல் ஆங்கிள் ஃபவுண்ட் பை த ஆப்ஜெக்ட் சீன் பை நேக்கட் ஐ. இது வந்து நியூமரேட்டரில் வந்து சீன் யூஸிங் வாட், டெலஸ்கோப். இப்போ இதுதான் டெஃபினேஷன். ஸோ இந்த இடத்துல கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ஃபான் இருக்குது பாருங்கள். ஆல்ஃபாவை அவன் என்ன எடுத்துக்கிறான்னா, அதாவது நேக்கடையால் பார்க்கக்கூடிய ஆங்கிள் இருக்குல்ல, எந்த டெலஸ்கோப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் என்ன டேரெக்டாக என்னோடய கண்ணால் பார்க்கக்கூடிய ஆங்கிளை வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன், ஆல்ஃபா. ஓகே, இந்த ஆங்கிள் இருக்குல்ல, இந்த ஆங்கிளையே அவன் என்ன எடுத்துக்கிறான், நேக்கடையால் பார்க்கக்கூடிய ஆங்கிள்னு எடுத்துக்கிறான். நல்லா கவனிங்க, இந்த ஆங்கிள் டேரெக்டாக யாரோட மேக் பண்ணியிருக்கு, இட் இஸ் மேட் வித் த அப்ஜெக்டிவ் லென்ஸ். உடனே இந்த ஆங்கிள் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டுன்னு நினைக்க வேண்டாம். இந்த ஆங்கிள் இருக்குல்ல, என்னோட வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய ஆங்கிள் இஸ் சேம் ஆஸ் திஸ் ஆல்ஃபா அப்படின்னு அவன் எடுத்துக்கிறான் இங்கே டிரைவ் பண்ணும்போது. ஏன்னா வெறும் கண்ணில் டேரெக்டாக லைட் ரேஸ் வருது, இட் இஸ் மேக்கிங் அன் ஆங்கிள். அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்க இடத்துல உங்கள் கண்ணை வச்சுக்கோங்க, அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்க இடத்துல உங்களோட ஐஸ் வச்சுக்கோங்க, which will make the same alpha angle. So not at all a problem. So இந்த ஆல்ஃபாவே நான் என்ன எடுத்துக்கலாம்னா, angle subtended by the object on the objective, or we can say at the eye. So ஆல்ஃபாவை நான் டினாமினேட்டரில் போடணும். I am going to consider the magnitude. ஆல்ஃபாவோட magnitude we are going to substitute. So ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது ஆப்ஜெக்ட், that is you are able to see a triangle. See இந்த ஆங்கிள் ஆல்ஃபானா, இந்த ஆங்கிள் என்னது ஆல்ஃபா, ரைட்? ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியுது இல்லையா, this triangle you are able to see. So tan alpha is equal to p dash q dash divided by what is this, f naught. See, அதாவது நீங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இன்ஃபனைட்லேருந்து லைட் ரேஸ் வருதுல, இந்த இன்ஃபனைட்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் அப்ஜெக்டிவ் லென்ஸ் மேலே பட்டதுக்கப்புறம் நேராக எதில் போய் இமேஜ் ஃபார்ம் ஆகும், பேரலாக வரக்கூடிய லைட் ரேஸ் நேராக இமேஜ் எங்கேப்பா ஃபார்ம் பண்ணும், இட் வில் ஃபார்ம் அட் த ஃபோக்கஸ் ஆஃப் த லென்ஸ். ஸோ அப்ஜெக்டிவ் லென்ஸோட ஃபோக்கஸ் வந்து இந்த இடம் தானே, FO, அந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அந்த இடத்துல இமேஜ் we are getting. ஸோ நல்லா கவனிங்க, இங்கே ஆல்ஃபா நம்மளுக்கு வேணும். ஆல்ஃபான்றது நம்ம என்னென்னு பார்த்தோம், சீன் த்ரூ த நேக்கட் ஐ ஆர் த அப்ஜெக்டிவ் லென்ஸ், ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிளில் tan ஆல்ஃபா கண்டுபிடிங்க. tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் இஸ் p dash q dash divided by f naught. ஓகே, ஸோ tan ஆல்ஃபா which is nothing but what, p dash q dash divided by f naught. Any doubt? ஸோ which is the டேரெக்டாக நம்ம ஐயை யூஸ் பண்ணி பார்க்குறது. ஓகே, இப்போ பீட்டான்றது என்னது, பீட்டான்றது ஃபைனல் இமேஜ். ஓகே, டெலஸ்கோப் யூஸ் பண்ணி ஐபீஸோட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுதோ அதுதான் என்னது, பீட்டா, கரெக்டாக? ஸோ ஐபீஸோட எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது, விச் இஸ் பீட்டா இயர். இந்த பீட்டாவோட ஆங்கிளை நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டரில் போடணும். பீட்டா என்ன வரும்னு பாருங்கள், யூ கேன் ஏபிள் டு see a triangle here. அட் த சேம் டைம் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா உங்களுக்கு, நான் இங்கே குயிக்காக எழுதுகிறேன் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க.
this is P dash, Q dash, Q double dash, P double dash, beta. Okay, இது வந்து UE. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்னா பீட்டா வேணும்பா. வாட் ஐ ரெக்வயர் இஸ் பீட்டா. இப்போ இங்கே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதுல்ல, அந்த டயக்ராமில் இருந்தால் அந்த ட்ரையாங்கிள் எழுதியிருக்கேன். பீட்டா இஸ் நத்திங் பட் வாட். இப்போ நம்ம என்ன சொல்லலாம், P dash Q dash டிவைடட் பை UEன்னு சொல்லலாம்ல. அதாவது tan பீட்டா நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா tan பீட்டா இஸ் நத்திங் பட் வாட், P dash Q dash டிவைடட் பை UE. இல்லைனா என்ன சொல்லலாம், இஃப் யூ நோ திஸ் distance also, இது உங்களுக்கு இது பேர் வந்து VE. ஓகே, VE. ஸோ இதை நீங்கள் இன்னொரு விதமாக சொன்னால் என்ன சொல்லலாம், P double dash Q double dash divided by VE. ஓகே, ஸோ எல்லாம் ஒன்று தான். tan பீட்டாவை இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், இல்லை இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தால் ரெண்டுமே யூ கேன் ரைட் லைக் திஸ். சரி, இப்போ பாயிண்ட் என்னென்னா பீட்டாவோட வேல்யூ ஃபைனலி நம்மளால் என்ன எழுத முடியும், P dash Q dash divided by UE. ஓகே, ஸோ இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ பீட்டாவோட வேல்யூ நம்ம மேக்னிடியூட் எடுத்துக்கிறோம். மேக்னிடியூட் we are interested to substitute. ஓகே, அதனால் ஆங்கிள்ஸ் எல்லாமே மேக்னிடியூடில் போடுறேன். அப்போ மேக்னிஃபைங் பவர் என்ன கிடைக்கும் எனக்கு, வாட் ஐ வில் கெட் as மேக்னிடியூட். ஸோ நம்மளோட டெலஸ்கோப்போட டெஃபினேஷன், ஸோ டெஃபினேஷன் ஆஃப் டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எம்மோட மேக்னிடியூட், தட் இஸ் மேக்னிஃபைங் பவரோட மேக்னிடியூட் வந்து பீட்டா பை ஆல்ஃபா அப்படின்னு நம்மளால் போட முடியும். by using the definition, நம்மளோட standard definition for telescope யூஸ் பண்ணி போடுறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகிடுது, P dash Q dash ரெண்டு பக்கம் கேன்சல் ஆகிடுது. ஃபைனலி ஐ எம் லெஃப்ட் வித் வாட், FO by UE. FOன்றது என்னது, focal length of the objective lens divided by UE. UEன்றது என்னது, அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் ஐபீஸுக்கும் நல்லா கவனிங்க, ஐபீஸுக்கும் ஃபஸ்ட் இமேஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது UE. கரெக்டாக, ஐபீஸுக்கும் ஃபஸ்ட் இமேஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்னது UE. ஃபைனல் இமேஜுக்கும் இதுக்கும் ஐபீஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது, VE. கரெக்டாக இல்லையா, இது வந்து VE. ஓகே, திஸ் இஸ் VE அண்ட் திஸ் இஸ் UE. திங்க் பண்ணி பாருங்கள், ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு ஆல்சோ யூ கேன் விஷுவலைஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. ரைட், சரி, இப்போ வந்து நம்மளோட மேக்னிஃபைங் பவரோட ஃபார்முலா நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு, FO by UE. சரி, இப்போ நம்ம ஃபார்முலா மெயினாக முக்கியம், அதை நம்ம பார்த்துட்டோம். பட் ஃபைனல் இமேஜ் இன்வெர்ட்டடாக இல்லையா, ஃபைனல் இமேஜ் இஸ் இன்வெர்ட்டட். நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் என்ன பண்ணுவோம், ஃபைனல் இமேஜ் இன்வெர்ட்டடாக இருந்தால் யூ வில் புட் அ மைனஸ் சைன். ஸோ M is equal to minus magnitude of M. கரெக்டாக இல்லையா, மைனஸ் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் M. இப்போ ஸோ திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட்டு மேக்னிஃபையிங் பவர், பட் வி காட் திஸ் ஆஸ் வாட், மேக்னிடியூட். ஏன்னா ஆங்கிள்ஸ் எல்லாமே பாசிட்டிவில் சப்ஸ்டியூட் பண்ணேன், எங்கேயுமே நான் சைன் கன்வென்ஷன் போடலை. ஸோ இட்ஸ் சிம்பிளி a magnitude we have substituted directly. ஸோ சைனை கொடுக்கும்போது ஃபைனலாக மைனஸ் போட்டு we need to substitute. ஸோ மேக்னிஃபையிங் பவர் இஸ் நெகட்டிவ் ஃபார் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப். இப்போ லென்த்ன்றது என்னது, ஐபீஸ்க்கும் எனது அப்ஜெக்ட்டுக்கும் உள்ள இருக்கக்கூடிய லென்த்து. ஸோ திஸ் இஸ் அவர் அப்ஜெக்டிவ் அண்ட் திஸ் இஸ் அவர் ஐபீஸ். ஸோ இந்த லென்த் என்னது, FO. இந்த லென்த் என்னது, UE. ஸோ திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன், திஸ் இஸ் த லென்த் ஆஃப் த டெலஸ்கோப். ஸோ FO மேக்னிடியூட், UE மேக்னிடியூட். மேக்னிடியூட் தான் போடணும், டவுட்டே வேண்டாம். யூ நீட் டு சப்ஸ்டிட்யூட் மேக்னிடியூட் ஹியர். ஸோ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, இந்த 3 ஃபார்முலாவை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது UEன்றது எது, FOன்றது என்னது, Y சைன் இஸ் நெகட்டிவ், லென்த் ஆஃப் த, இந்த ஃபார்முலாஸ் டெரிவேஷன்ஸ் கூட நீங்கள் பிகினிங்கில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பட் ஃபார்முலாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு சால்வ் அ ப்ராப்ளம். ஸோ இப்போ அடுத்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம 2 கேஸ் பார்ப்போம். ஒன்று வந்து என்னது, ரிலாக்ஸ்ட் ஐ கேஸ், இன்னொன்று வந்து ஸ்ட்ரெயின்ட் ஐ கேஸ். இப்போ நம்ம இது வந்து டயக்ராம் பாருங்கள், ரிலாக்ஸ்ட் ஐக்கு பார்க்கலாம். ரிலாக்ஸ்ட் ஐன்றது என்னது, வாட் இஸ் a relaxed eye? Final image need to be formed at infinity. ஏன்னா இப்போ நம்ம படிக்கிறது ரிலாக்ஸ்ட் ஐ. ஸோ இந்த ரிலாக்ஸ்ட் ஐயில் நம்மளுக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகணும், இமேஜ் டு பி ஃபார்ம்ட் அட் இன்ஃபினிட்டி. நல்லா கவனிங்க, இது என்னோட ஆப்ஜெக்ட் விச் இஸ் அட் இன்ஃபினிட்டி. அங்கேருந்து லைட் ரேஸ் வருது, ஆல்ஃபா ஆங்கிள் இஸ் மேக்கிங், ஃபைனலி பீட்டா இஸ் மேக்கிங். ஸோ இன்ஃபினைட்லேருந்து வரக்கூடிய ரேஸ் எப்போவுமே என்ன ஆகும், FO லென்த், தட் இஸ் ஃபோக்கஸோட லென்த்தில் தான் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், ரைட். இப்போ இங்கே வைக்கக்கூடிய இமேஜ், தட் இஸ் UE ஒரு வேல்யூ வைக்கணும். UEன்றது என்னது, இமேஜுக்கும் ஐபிஎஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் UE. such that the image to be formed at where, infinity. இது வந்து உங்களால் என்ன சொல்ல முடியும், நம்மளோட ஃபார்முலாவில் UE இருக்க இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், Fன்னு போட்டால் போதும், ஒர்க் இஸ் டன். நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப் எல்லா டெலஸ்கோப்புமே ஈஸி தான். ஓகே, ஸோ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பே we did. ஸோ இது வந்து ஃபார்முலாஸும் ஈஸி தான், ஈஸியாக இருக்கும் ப்ராப்ளம்ஸ்லாம். ஸோ UEயோட வேல்யூ என்னது, ஜஸ்ட் FE போட்டால் போதும், ஃபார்முலா கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ
நம்மளோட ஃபார்முலா முன்னாடி என்ன இருந்துச்சு, FO by UE ன்னு இருந்துச்சா மேக்னிடியூடோட ஃபார்முலா. இப்போ UE இருக்க இடத்துல ஜஸ்ட் FE போட்டால் போதும். வெறும் பாசிட்டிவ் சைன்ஸை மட்டும் இங்கே போடணும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி சைன் போடும்போது யூ நீட் டு சப்ஸ்டிட்யூட் மைனஸ் சைன் இயர். ஸோ லென்த்தை பார்க்கும்போது FO + FE அப்படின்னு சொல்லி வருது. FO + FE, ஏன்னா UE இருக்க இடத்துல FEன்னு போட்டோம், ரைட்? அவ்வளோதான். இதில் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ். இப்போ ஃபைனல் இமேஜ் அட் D, தட் இஸ் வாட், ஸ்ட்ரெயின்ட் ஐ. ஸ்ட்ரெயின்ட் ஐன்றது என்னென்னா, இதுக்கு மட்டும் என்னென்னா ஃபைனல் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகணும், கேபிட்டல் D. ஃபைனல் இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகணும், கேபிட்டல் D. ஸோ இன்ஃபனைட்லேருந்து எப்பயும் போல் லைட் ரேஸ் வருது. ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் லென்ஸால் ஃபார்ம் ஆகிற இமேஜ் எப்பயும் என்ன ஆகும், FOவில் தான் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா பேரல் ரேஸ் எப்போவுமே அதோட ஃபோக்கஸில் தான் இமேஜ் ஃபார்ம் பண்ணும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் இமேஜ். இதால் வரக்கூடியதான் என்னது, இந்த இமேஜ் வந்து ஐபிஎஸ்க்கு ஆப்ஜெக்டாக ஆக்ட் ஆகி வி கெட் த ஃபைனல் இமேஜ். எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஃபைனல் இமேஜ் கிடைக்கணும், கேபிட்டல் D. அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெயின்ட் ஐ கண்டிஷன்ஸ் வரும், ரைட்டா? அப்போ ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும்னா UE. அந்த UEயை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, போன தடவை UE கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸி. ஏன்னா ஃபோக்கஸில் வச்சாலே இமேஜ் இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஃபோக்கஸில் வச்சாலே இமேஜ் இன்ஃபினிட்டி போயிடும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் இந்த இடத்துல வந்து UEன்றது ஏதோ ஒரு வேல்யூ அப்போ வச்சா தான் கேபிட்டல் D டிஸ்டன்ஸில் வரும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஐ நீட் டு யூஸ் த லென்ஸ் ஃபார்முலா. இப்போ கவனிங்க, இந்த டயக்ராமை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சைன் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதாவது 1/v - 1/u = 1/f. இது நம்மளோட லென்ஸ் ஃபார்முலா. இது நான் எங்கே அப்ளை பண்ண போகிறேன்னா, ஐபிஎஸ்க்கு அப்ளை பண்ணணும். இப்போ இதில் 3 பேரோட சைனையும் போட்டுற போகிறோம்பா. எல்லாரோட சைனையும் போட்டு இங்கே முடிச்சிட போகிறோம். ஓகே, ஸோ 3 பேரோட சைனையும் இங்கே போட்டுடலாம். ஸோ இமேஜ் வந்து எங்கே ஃபார்ம் ஆகுது, ஐபிஎஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபார்ம் ஆகுது D டிஸ்டன்ஸ். அப்போ நான் -Dன்னு போடலாம்ல. எஸ், ஐ கேன் சப்ஸ்டிட்யூட் அஸ் -D. அதே மாதிரி ஆப்ஜெக்ட்டும் வந்து ஐபிஎஸ்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணலாம், -UE போட்டாச்சா. அதுக்கப்புறம் ஃபோக்கல் லென்த் வந்து ஐபிஎஸ் என்னது, இட் இஸ் அ கான்வெக்ஸ் ஆர் கான்கேவ், கான்வெக்ஸ். ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் ஃபோக்கல் லென்த். ஸோ +FE. ஸோ எல்லாரோட சைனையும் போட்டாச்சு. இதுலேருந்து நம்மளுக்கு UE என்ன கிடைக்குது அப்படின்னா, எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா UE ஆர் கெட்டிங் எஸ் DFE by D + FE அப்படின்னு வருது. ஸோ இப்போ UE தெரிஞ்சிருச்சு. UE தெரிஞ்சிட்டாலே போதுமே, டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், நம்மளோட ஃபைனல் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். விச் இஸ் த ஃபைனல் ஃபார்முலா இயர், திஸ் இஸ் த ஃபைனல் ஃபார்முலா, ரைட்? இதுதான் நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். UE இருக்க இடத்துல இப்போ நம்ம கண்டுபிடிச்ச சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். அதே மாதிரி லென்த்துக்கும் UE மேக்னிடியூட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். லெட்ஸ் see என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. வாட் வி காட் இஸ் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ வி காட் திஸ் ஒன். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இதை வந்து பொதுவாக நான் மெமரைஸ் பண்ண சொல்கிறது இல்லை. பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் மெமரைஸ். ஓகே, மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா டெலஸ்கோப்பில் கொஞ்சம் ஈஸி. ஏன்னா சிம்பிள் தான் ஃபார்முலாஸ், ரொம்பலாம் காம்ப்ளிகேட் கிடையாது. இப்போ காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் நம்ம எல்லாத்தையும் நீங்களே பார்த்துருப்பீங்க. ப்ராப்ளம்ஸ்லாம் டிரைவ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் டிரைவ் பண்ணி ஆன்சர் போட்டோம். ஸ்கோப்ஸில் வந்து ஃபார்முலாவே ரொம்ப சின்னது தான். FO by FE, FO + FE, ரைட்? சைனோட போடும்போது லாஸ்ட்டாக மைனஸ் மட்டும் போட்டுவீங்க மேக்னிஃபிகேஷனுக்கு. அதே மாதிரி ஃபைனல் இமேஜ் அட் கேபிட்டல் D, அதுக்கும் என்னது, ஃபைனல் இமேஜ் அட் கேபிட்டல் Dக்கு பாருங்கள், இதுதான் 2 ஃபார்முலா. MDயோட மேக்னிடியூட், மேக்னிஃபைங்கோட மேக்னிடியூடுக்கு இதான் ஃபார்முலா, லென்த்துக்கு இதான் ஃபார்முலா. நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, டெரஸ்ட்ரியலுக்கும் கெலிலியனுக்கும் நம்ம டிரைவ் பண்ண போகிறதே கிடையாது. அப்படியே இப்போ இதில் ஆஸ்ட்ரோனாமிக்கலுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதை அப்படியே போயிட்டு யூஸ் பண்ணிக்க போகிறோம். புரியுதா இல்லையா? ஸோ அந்த அட்வான்டேஜ்க்காக தான் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் நீங்கள் எப்படி படிச்சிங்களோ அது அப்படியே இருக்கட்டும். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை தனியாக ட்ரீட் பண்ணுங்கள். ஓகே, அதை நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம், ப்ராப்ளம்ஸ் முடித்தோம், எவ்ரிதிங் வி டிட். இங்கே வந்து ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நீங்கள் டெரஸ்ட்ரியல் கெலிலியனுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, ரைட். ஸோ இப்போ வந்து லென்த் வந்து நெகட்டிவ் வருது. இது எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். மேக்னிஃபிகேஷன் whenever it is needed நெகட்டிவ். இவ்வளோ தான் நம்மளுக்கு ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்புக்கு 2 திங்ஸ். இப்போ நல்லா கவனிங்க, டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்னு ஒரு டெலஸ்கோப்பை கொண்டு வர போகிறேன். ஏன்றதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் தெரியணும். ஐ வில் சே த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபைனல் இமேஜ் ஃபார்ம் ஆச்சுல ஆஸ்ட்ரோனாமிக்கலில், அது இன்வெர்ட்டடாக இருந்துச்சா எரெக்டாக இருந்துச்சா? மேக்னிஃபைடாக இருந்துச்சு. ஓகே, பட் இட் இஸ் இன்வெர்ட்டட். அந்த இன்வெர்ட்டடை எரெக்டாக ஆக்கிறதுக்கு இங்கே டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் வருது. வேறு மேக்னிஃபிகேஷனில் ஒரு சேஞ்ச் கூட கிடையாது, பட் லென்த்தில் சேஞ்ச் வரும். நல்லா கவனிங்க, மேக்னிஃபிகேஷன் லென்த் 2 இருக்குல்ல நம்மக்கிட்ட. மேக்னிஃபிகேஷனில் ஒரு சேஞ்சுமே வராது. பட் இமேஜ் வந்து இன்வெர்ட்டடாக இருந்தது எரெக்ட் ஆகிடும், லென்த்து சேஞ்ச் ஆகும். 3 விஷயம்ப்பா. மேக்னிஃபிகேஷன் மாறாது, இன்வெர்ட்டடாக இருந்தது எரெக்டாக மாறப்போகுது. அப்புறம் என்னது, நம்மளுக்கு வந்து லென்த்து வந்து மாறும், இன்க்ரீஸ் ஆகும். ஏன்றதை பார்த்துடலாம். See, in an astronomical telescope, final image is inverted with respect to the object. கரெக்டு தானே?
To remove this difficulty, a convex lens of focal length f is included between objective and the eyepiece in such a way that the focal length of the objective lens is 2f away from this lens. So, இப்போ வந்து நடுல ஒரு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா நடுல இப்போ ஒரு லென்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். Is once again a convex lens, but அது வந்து ஒரு intermediate lens. அதாவது உங்களுக்கே இப்போ டயக்ராம் தெரியுதா? இது நம்மளோட கண்ணு, இந்த சைடு ஆப்ஜெக்ட் இருக்கு. இது எப்பயும் போல நம்மளோட objective and this is our eyepiece. நடுல இருக்க லென்ஸுக்கு பேர் என்னது? Intermediate lens. இது நம்மளோட eyepiece, இது நம்மளோட objective. புரியுதா? இது வந்து நம்மளோட object at infinity. நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா நான் சொல்ற பாயிண்ட்டை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. The role of the intermediate lens L is only to invert the image. இமேஜ் இன்வெர்ட்டடாக இருக்கிறத எரெக்ட் பண்ணுற இடத்துல மட்டும்தான் இன்டர்மீடியட் லென்ஸோட ரோல். இப்போ எல்லா லென்ஸுமே மேக்னிஃபிகேஷன் ப்ரொடியூஸ் பண்ணோம்ல, எல்லா லென்ஸுக்கும் ஒரு லீனியர் மேக்னிஃபிகேஷன் இருக்குது, ரைட்டா இல்லையா? ஒரு கான்வெக்ஸ் லென்ஸுக்கு எல்லா லென்ஸுக்கும் ஹைட் ஆஃப் இமேஜ் பை ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். பட் இந்த இன்டர்மீடியட் லென்ஸும் ஒரு மேக்னிஃபிகேஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதோட வேல்யூ வந்து எக்ஸாக்டாக -1 இருக்கும். வாட் இஸ் மேக்னிஃபிகேஷன் -1 மீன்? நீங்கள் சொல்லுங்கள். m is equal to -1 அப்படின்னா இதோட மேக்னிடியூட் என்ன வருது? 1. தட் மீன்ஸ் இதோட மேக்னிஃபிகேஷன் என்னது? 1. அந்த லென்ஸோட கான்ட்ரிபியூஷனோட மேக்னிஃபிகேஷன் இஸ் 1. பட் நெகட்டிவ் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? whatever you got will be inverted. உங்களுக்கு ஆப்ஜெக்டாக வந்தது நெகட்டிவ் சைன் வந்தால் it will be inverted இல்லையா? என்ன சொல்கிறான்னு பாருங்கள். the magnification produced by it, that is intermediate lensோட மேக்னிஃபிகேஷன் வந்து எவ்வளோவா? -1. the formula of m does not change at all. ஏன் formula of m சேஞ்ச் ஆகாது? ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலிஸ்கோப்பில் என்ன மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவோ அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இன்டர்மீடியட் லென்ஸோட ரோல் வந்து வரும், அதை இன்வெர்ட் பண்ண தான், வேறு எந்த ரோலுமே கிடையாது. they remain as it is as were derived for astronomical telescope. இப்போ லென்த் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். the length of the telescope will however increase by 4f. ஏன்னா நீங்கள் நடுவில் ஒரு லென்ஸு போடுறதுனால எக்ஸ்ட்ராவாக length of the telescope is going to increase 4f. நம்மளுக்கு வந்து ஃபைனல் இமேஜ் is going to be erect. கரெக்டாக ஃபைனல் இமேஜ் நம்மளுக்கு எரெக்டாக இருக்க போது அது நடுவில் போட்ட லென்ஸால் மேக்னிஃபிகேஷனில் எந்த சேஞ்சஸும் இல்லை, லென்த்து மட்டும் மாறப்போகுது. இவ்வளோ தான் விஷயம். சரி கவனிங்க. இப்போ இது வந்து நீங்கள் டிரைவ்லாம் பண்ண வேண்டாம், டேரெக்டாக ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ரிலாக்ஸ்ட் ஐ, தட் இஸ் இமேஜ் ஃபைனல் இமேஜ் அட் இன்ஃபினிட்டி. இந்த ரெண்டு ஃபார்முலாவை நோட் பண்ணி பார்த்தீங்களா? என்ன தெரியுது? இது ஆஸ்ட்ரோனாமிக்கலில் வந்து எக்ஸாக்ட் மேக்னிடியூட் வேல்யூ ஃபார் ரிலாக்ஸ்ட் ஐ. பட் லென்த்து பாருங்கள், லென்த்து வெறும் 4f மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லென்த்து 4f மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேக்னிஃபிகேஷன் என்னது? இது வந்து மேக்னிடியூட். பட் வித் சைன் போடும்போது ஃபைனல் இமேஜ் எப்படி இருக்குது? எரெக்டாக இருக்குது. அப்போ நீங்கள் வெறும் என்ன போட்டால் போதும்? ப்ளஸ்ஸு. ஏன் மைனஸ் போட்டோம் முன்னாடி? பிகாஸ் த ஃபைனல் இமேஜ் வாஸ் இன்வெர்டட். இங்கே ஃபைனல் இமேஜ் இன்வெர்டட் கிடையாது, இட் இஸ் பாசிட்டிவ். ஸ்ட்ரெயின்ட் ஐ கண்டிஷன். ஓகே, ஃபைனல் இமேஜ் அட் கேபிட்டல் டி. முன்னாடி ஆஸ்ட்ரோனாமிக்கலுக்கு என்ன ஃபார்முலா வந்துச்சோ அதே ஃபார்முலா தான். லென்த்தை பார்க்கும்போது லென்த்து வந்து ஜஸ்ட்டு ஒரு 4f மட்டும் ஆட் பண்ணிக்கணும். புரியுதா இல்லையா? ஸோ லென்த்து வந்து எல்லா வேல்யூஸுமே எப்போவுமே லென்த் என்னது? எல்லாமே மேக்னிடியூட். அதே மாதிரி மேக்னிஃபிகேஷனில் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, சைன் போடும்போது மட்டும் இங்கே அதுவும் பாசிட்டிவ் சைன் தான். ஸோ டெரஸ்ட்ரியல் டெலிஸ்கோப் ஹேவ் பாசிட்டிவ் மேக்னிஃபிகேஷன் பவர், ஏன்னா ஃபைனல் இமேஜ் இஸ் எரெக்ட். ஓகே ரைட். இது வந்து என்னது? டெரஸ்ட்ரியல் டெலிஸ்கோப். இப்போ கெலிலியன் டெலிஸ்கோப்னு ஒன்று இருக்குது. இந்த கெலிலியன் என்னென்னா இது வந்து ரெண்டுத்துக்கும் இல்லாமல் இது வந்து கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ண போகிறோம் ஐபீஸில். நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இது எப்பயும் போல், அதாவது அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆண்டர் நம்மளுக்கு என்ன இருக்குது? அப்ஜெக்டிவ் லென்ஸ் ஆண்டர் நம்மளுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் தான் இருக்குது. பட் ஐபீஸ் ஆண்டர் நம்மளுக்கு வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் இங்கே யூஸ் பண்ணல. அதுக்கு பதில் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறான்? கான்கேவ் லென்ஸ். ஓகே, அதுக்கு பதில் கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணுறான். ஓகே, இதோட டெரிவேஷன்லாம் நான் உங்ககிட்டே விட்டுடுறேன். ஓகே, ஃபைனலாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ரிசல்ட்டை மட்டும் நான் இங்கே பாயிண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்ன ரிசல்ட்னா சிமிலர் டெஃபினேஷன் தான், அதாவது டெரிவேஷன் தான். ஆஸ்ட்ரோனாமிக்கல் என்ன டெரிவேஷன்? ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சோம், அதேமாதிரி ஆல்ஃபா பீட்டா இங்கேயும் கண்டுபிடிக்கிறான். பட் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா ஃபைனல் இமேஜ் இங்கே எப்படி ஃபார்ம் ஆகுது? கெலிலியனில் எரெக்ட் இமேஜ் தானே ஃபார்ம் ஆகுது. ஃபைனல் இமேஜ் இஸ் எரெக்டட் இயர். தெரியுதா இல்லையா? அது ஒன்று தான் இங்கே பாயிண்ட். இங்கே வந்து டெரஸ்ட்ரியலில் 3 லென்ஸு லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு, இங்கே லென்த் இன்க்ரீஸ் ஆகல பாருங்கள். ஸோ ரெண்டு அட்வான்டேஜும் உங்களால் சொல்லலாம்ப்பா. ஸோ ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலிஸ்கோப்பில் இன்வெர்டட் இமேஜ் ஃபார்ம் ஆச்சு, இங்கே எரெக்ட். இப்போ டெரஸ்ட்ரியலை கம்பேர் பண்ணும்போது டெரஸ்ட்ரியலில் 4f லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு, டெலஸ்கோப்போட லென்த் இன்க்ரீஸ் ஆச்சு. எது? டெரஸ்ட்ரியலில். இங்கே எரெக்ட் இமேஜும் ஃபார்ம் ஆகுது, டெரஸ்ட்ரியல் மாதிரி லென்த்தும் இன்க்ரீஸ் ஆகலை, 4f லென்த் இங்கே இன்க்ரீஸ் ஆகாது. ஓகே,
இங்கே 4f இருக்காது. இப்போ பாருங்கள் ஃபார்முலாவை ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் டெரிவேஷன் கண்டுபிடிங்க. லென்த்து கூட பார்த்தோன்னே யூ கேன் நோட் டோட்டல் லென்த் வந்து f0, அதுலேருந்து யூஇயை மைனஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த லென்த் ஆஃப் த டெலஸ்கோப் பிட்வீன் ஐபீஸ் அண்ட் அப்ஜெக்டிவ். டேரெக்டாக டெரிவேஷன்ஸ் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஃபைனல் ஃபார்முலாவை நோட் பண்ணுங்கள். FO by FE லென்த்தை பொறுத்த வரைக்கும் FO மைனஸ் FE. இப்போ ஃபைனல் இமேஜ் நம்மளுக்கு எப்படி இருக்குது? எரெக்டாக இருக்குது. அப்போது சைனோட போடும்போது மேக்னிஃபிகேஷனில் நான் என்ன பண்ணணும்? ப்ளஸ் போட்டாலே போதும். ஸ்ட்ரெயின்ட் ஐக்கு என்ன வரப்போகுது ஃபார்முலா? FO by FE இன்ட்டு 1 மைனஸ் FE by D. லென்த் வந்து என்னது? FO மைனஸ் FE D by D மைனஸ் FE. இங்கே நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, ஆஸ்ட்ரோனாமிக்கலுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதோட நீங்கள் என்ன பண்ணணும்? எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் மைனஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வந்துடும். எப்படின்றத நான் உங்களுக்கு டேபிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 லென்ஸை யூஸ் பண்ணுறோம். ஒன்று கான்கேவ் லென்ஸ் ஐபிஎஸ் இருக்க இடத்துல ஈஸியாக நம்மளுக்கு எரெக்ட் இமேஜ் ஃபார்ம் ஆகிடுது. இதில் ஃபைனல் ஃபார்முலாஸை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கும் இந்த ஃபார்முலாவையும் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்புக்கு கிடைச்ச ஃபார்முலாவையும் கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். போதும், அதுவே. மற்றபடி எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ கவனிங்க, I am going to compare the results. நம்மளுக்கு magnitude of M, that is magnifying power. இது வந்து length of the என்னது telescope. Magnifying power, magnitude, length of the telescope. பாருங்க, ஃபஸ்ட்டு astronomical telescope என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்? FO by UE. டெரஸ்ட்ரியலுக்கு அதே ஃபார்முலா தான், FO by UE. Galileanக்கு FO by UE. இப்போ லென்த்தை பார்க்கும்போது FO மேக்னிடியூடை சப்ஸ்டிடியூட் பண்ணணுன்றதுக்காக ஜஸ்ட் பார் போட்டிருக்கேன். ஓகே, டோன்ட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட். அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த பார் வந்து டு மேக் ஷுர் தட் வி ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் பாசிட்டிவ் வேல்யூஸ் ஹியர். இப்போ இந்த இடத்துல வந்து FO ப்ளஸ் UE இருக்குது. ஆனால் டெரஸ்ட்ரியலில் என்னாச்சு? லென்த்து வந்து 4f ஆட் ஆகும். அந்த எஃப்ன்றது யாரோட ஃபோக்கல் லென்த்து? நடுவில் ஒரு எஃப் போட்டிருக்கேன்ல, 4fன்னு. அந்த எஃப்ன்றது வந்து அந்த இன்டர்மீடியட் லென்ஸ் உள்ளே கொண்டு வந்ததில்ல, அதோட ஃபோக்கல் லென்த். ஓகே, இப்போ கேலிலியன் டெலஸ்கோப்புன்றது FO மைனஸ் UE. FO மைனஸ் UE, புரியுதா இல்லையா? ஸோ நான் உங்களுக்கு இங்கே ஒரு ட்ரிக்கை சொல்லித்தரேன் பாருங்கள். ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்பில் என்னென்ன ஃபார்முலாஸ் வந்துச்சோ, அதாவது ஸ்ட்ரெயின்ட் ஐக்கும் ரிலாக்ஸ்ட் ஐக்கும் நோட் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து டெரஸ்ட்ரியலில் வந்து மேக்னிஃபிகேஷனில் ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஸோ நோ சேஞ்ச் இன் த மேக்னிடியூட். எம்மோட மேக்னிடியூடில் சேஞ்சஸ் கிடையாது. ஸோ நான் அதையும் போட்டுறேன். மேக்னிடியூடில் நோ சேஞ்ச். பட் ஆட் லென்த்து, ஆட் எல்லுன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஆட் எல் பை 4f. எல்லுனா லென்த்து, ஆட் எல் பை 4f. அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மேக்னிடியூட் ஆஃப் ஃபார்முலாவில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. பட் லென்த்தில் யூ நீட் டு ஆட் பை 4f. ஸோ கவனிங்க, லென்த்து போனதில் இப்படி இருந்துச்சு, இப்போ 4f மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே இது வந்து டெரஸ்ட்ரியலுக்கு, எம்மில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. மேக்னிடியூடில் லென்த்து மட்டும் 4f ஆட் பண்ணும். இது டெரஸ்ட்ரியலுக்கு. ஆஸ்ட்ரோனாமிக்கல்லேருந்து டெரஸ்ட்ரியல் எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகுதுன்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி கெலிலியன் பாருங்கள். கெலிலியனில் பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் உங்கள் கண்ணுக்கு பாசிட்டிவ் சைன் தெரியுதோ, அதாவது ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப் ஃபார்முலாவில் எங்கெல்லாம் பாசிட்டிவ் சைன் உங்களுக்கு தெரியுது? இங்கே ஒரு பாசிட்டிவ் சைன் தெரியுதா? அந்த பாசிட்டிவ் சைன் இருக்கிற இடத்துலலாம் ரீப்ளேஸ் பாசிட்டிவ் பை நெகட்டிவ் சைன், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் இருக்கா, அப்படியே நெகட்டிவ் மாற்றுங்க. இதே டெக்னிக்கை நீங்கள் எல்லா இதுக்கும் அப்ளை பண்ண முடியும். எப்படின்றத பாருங்கள். இப்போ கவனிங்க, மேக்னிஃபிகேஷன் அட் இன்ஃபினிட்டி, அதாவது இது வந்து ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்புக்கு உள்ள ஃபார்முலா. M இன்ஃபினிட்டியோட மேக்னிடியூட், MDயோட மேக்னிடியூட். டெரஸ்ட்ரியலில் இந்த ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப்புக்கு கிடைச்ச அதே ஃபார்முலாவை டெரஸ்ட்ரியலுக்கும் போட்டிருக்கேனா. அதுக்கப்புறம் கெலிலியன் சொல்லும்போது ப்ளஸ் இருக்க இடத்துலலாம் என்ன சொல்லியிருக்கேன்? மைனஸ் போட்டாலே போதும். இப்போ இது வந்து மேக்னிடியூட், மேக்னிஃபைங் பவரோட மேக்னிடியூட். இப்போ லென்த்தை பாருங்கள். லென்த்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப் உள்ள லென்த்து FO ப்ளஸ் FE ஃபார் ரிலாக்ஸ்ட் ஐ அண்ட் ஃபார் ஸ்ட்ரெயின்ட் ஐ திஸ் இஸ் த லென்த்து. இதில் இருந்து கரஸ்பாண்டிங்காக டெரஸ்ட்ரியலில் என்ன ஆகுது? ஜஸ்ட்டு நீங்கள் 4f ஆட் பண்ணாலே போதும். 4f. இந்த இடத்துல கெலிலியனை பொறுத்த வரைக்கும் ஆஸ்ட்ரோனாமிக்கலில் இருக்கிறதுல இருந்து எங்கெல்லாம் ப்ளஸ் இருக்குது? இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ், இங்கே ஒரு ப்ளஸ், 3 ப்ளஸ் இருக்கா? எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுங்கள்? மைனஸ் மைனஸ் மைனஸ், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ரிலேஷன்ஸ் பிட்வீன் த 3. ஓகே, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாலே, மெமரைஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். அதாவது நான் வந்து நம்ம புரிஞ்சு தான் பண்ணியிருக்கோம். பட் ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெலஸ்கோப் ஃபார்முலாஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டெரஸ்ட்ரியல் அண்ட் கெலிலியன் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் யூ கேன் ரீப்ளேஸ் த இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, இதோட மேக்னிஃபிகேஷன் என்னது? மேக்னிஃபிகேஷனில் ஃபைனலாக நான் என்ன பண்ணணும்? -m போடணும். பட் இந்த டெரஸ்ட்ரியல்லையும் கெலிலியன்லேயும் எல்லாமே எரெக்ட். ஸோ மேக்னிடியூடும்
எம்மும் சேம் வேல்யூ தான் இருக்கும். கரெக்டாக? இவருக்கு மட்டும்தான் ஆஸ்ட்ரோனாமிக்கலுக்கு மட்டும்தான் இங்கே மைனஸ் வரும், மற்ற எல்லாருக்குமே ப்ளஸ் தான். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. ரைட்ப்பா, குட். ஸோ இப்போ நோட்ஸ் நீங்கள் ப்ராப்பராக எடுத்துருப்பீங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன போகலான்னா ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். ஓகே, ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் ஏன் வருது? அதுதான் ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப். ரிஃப்ராக்டிங்னு ஏன் கூப்பிட்றான்னா எல்லாமே லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ரைட்டா இல்லையா? எல்லாமே ரிஃப்ராக்ஷன் தானே நடக்குது. ஐபீஸ்லேருந்து இன்டர்மீடியட் லென்ஸ்லேருந்து எல்லாமே என்னது ரிஃப்ராக்ஷன் லென்ஸ் இருக்கிறனால. இப்போ ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அப்போனா இங்கே என்ன வரப்போகுதுன்னா மிரர்ஸ் ஆர் கோயிங் இன் டு கம் இன் டு பிளேஸ். அதனால தான் இது பேர் என்னது ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். ஓகே, ஸோ த இமேஜ் டியூ டு த ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப் வில் ஹாவ் மோனோக்ரோமேட்டிக். அதாவது ரிஃப்ராக்டிங் லென்ஸ் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, ஆஸ்ட்ரோனாமிக்கல் டெரஸ்ட்ரியல், இதெல்லாம் வந்து என்னென்னா இது ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப். இதில் எல்லா இதுலேயுமே வந்து அப்ரேஷன்ஸ் டிஃபெக்ட்ஸ் இந்த இமேஜ் இருந்தது. ஒன்று வந்து குரோமேட்டிக் அப்ரேஷன், இன்னொன்று வந்து ஸ்பெரிக்கல். ஸ்பெரிக்கல்ன்றது டயாமீட்டர், த சைஸ் ஷேப் பொறுத்து வர்றது. குரோமேட்டிக்ன்றது வேவ்லென்த் ஆஃப் லைட் யூஸ்ட், அதனால் வரக்கூடிய அப்ரேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்ப்பா, மறந்துட வேண்டாம். ஸோ ஆல்சோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரொடியூஸ் அண்ட் மவுண்ட் பிக் அப்ஜெக்டிவ். நம்ம பொதுவாக டெலஸ்கோப்ஸில் வந்து அப்ஜெக்டிவ் லென்ஸ் பெரிய ஃபோக்கல் லென்ஸ் பெரிய டயாமீட்டர் இருக்குன்னு சொன்னோம்ல, அதெல்லாம் வந்து எங்கே வைக்கிறது, அதை பிளேஸ் பண்ணுறதே பெரிய பிரச்சனை. அதாவது என்ன சொல்கிறேன்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரொடியூஸ், கிரியேட் அண்ட் மவுண்ட்னா வைக்கிறது, அதை ஹோல்டு பண்ணி வைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்றான். இது எல்லாமே டிஸ்அட்வான்டேஜஸ். தீஸ் கேன் பி மினிமைஸ்ட் பை யூஸிங் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். இதெல்லாம் உங்களால் ரெடியூஸ் பண்ண முடியும். எப்போ? பை யூஸிங் அ ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். ஸோ ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் ரொம்ப அந்த டிஃபெக்ட்ஸ் இன் இமேஜை ரிமூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் ஈஸியாக அந்த லென்சஸ் எல்லாம் மவுண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா இங்கே மிரர்ஸ் தான் வரப்போகுது. என்னென்ன அட்வான்டேஜஸ் ஃபஸ்ட்டு பார்த்துலாம். அந்த லென்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி வில் see this one. See, the objective lens in a refracting telescope is replaced with a parabolic mirror. அதாவது நம்ம அப்ஜெக்டிவ் லென்ஸ் எதில் யூஸ் பண்ணோம்? we have used in a refracting telescope. அதை வந்து இங்கே வந்து parabolic mirror-ஆல் ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்னா, அப்ஜெக்டிவ் லென்ஸ்னு ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் வச்சுருந்தோம்ல, அந்த அப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கிறது இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோன்னா we are going to use a parabolic mirror. எதில்? ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பில். parabolic mirror வந்து it is free of what? aberrations. கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? நம்ம வந்து defects in imageல parabolic mirror யூஸ் பண்ணால் you can reduce the aberrations அப்படின்னு சொல்லி பார்த்தோம், கரெக்டாக இல்லையா? அதனால தான் இங்கே parabolic mirror யூஸ் பண்ணுறான். ஓகே, spherical mirror கூட யூஸ் பண்ணல, parabolic mirror யூஸ் பண்ணுறான். advantages of reflecting telescope. reflecting telescopeல என்னென்ன advantages இருக்குது அப்படின்னு we are going to see. so no chromatic aberrations சொல்கிறான். அப்புறம் if the parabolic mirror is used, spherical aberrations is also minimized. okay, அதுக்கப்புறம் mirror weight is much less than the convex lens. so convex lens யூஸ் பண்ணுறோம்ல ரிஃப்ராக்டிங்கில், அதோட வெயிட்டோட மிரர்ஸோட வெயிட் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ மிரர்ஸ் யூஸ் பண்ணுறதே ரொம்ப ஈஸி. ஓகே, குட் மெக்கானிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் possess all the advantages of a refracting telescope. ரிஃப்ராக்டிங் டெலஸ்கோப்பில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருந்தது? தட் இஸ் large magnifying power, good resolving power, high light gathering power. okay, அதுக்கப்புறம் under similar condition image formed by the reflecting telescope is brighter than formed by the refracting. இப்போ ரெண்டு டெலஸ்கோப் நான் யூஸ் பண்ணுறேன்னு எடுத்துக்கலாம். ரிஃப்ராக்டிங் வச்சுக்கிறேன், ரிஃப்ளெக்டிங் வச்சுக்கிறேன், ரெண்டுமே பக்கத்தில் வச்சுட்டு ஒரே இமேஜை ஷூட் பண்ணுறோம். இப்போ 3 எடுத்துக்கலாம். 3 வந்து நம்ம ரிஃப்ளெக்டிங் வச்சும் பார்க்க போகிறோம், ரிஃப்ராக்டிங் வச்சும் பார்க்குறோன்னு வச்சுக்கலாம். எது நல்ல இமேஜ் கிடைக்கும், நல்ல பிரைட்டான இமேஜ் எதில் கிடைக்குமா? நம்மளுக்கு ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். தென் த ரிஃப்ராக்டிங். ஓகே, ரைட்ப்பா, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ரைட், இப்போ கவனிங்க, நம்மளோட cassegrain டெலஸ்கோப் which is a reflecting one. ஸோ இதில் பாருங்கள், இதுதான் ஆப்ஜெக்ட். இது வந்து டெலஸ்கோப்போட இமேஜ், இது ரஃப்பான ஒரு இமேஜ். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒரு ஓப்பனிங் தெரியுதா? திஸ் இஸ் அ பார்டர், டெலஸ்கோப்போட பார்டர். இது ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்போட பார்டர். இந்த பக்கத்துலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க, திஸ் இஸ் யுவர் நம்மளோட ஐ. இங்கே வந்து ஒரு ஐபீஸ் இருக்கா? இந்த ஐபீஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கான்வெக்ஸ் லென்ஸ். ஐபீஸ் இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது? ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. அது வழியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ கவனிங்க, திஸ் இஸ் த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து லைட் ரேஸ், அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கிறது தானே பார்ப்பீங்க. ஸோ பேரலல் லைட் ரேஸ் வருதா? இந்த பேரலல் லைட் ரேஸ் நேராக வந்து ஒரு அப்ஜெக்டிவ் மிரர் மேலே படும், தெரியுதா? அப்ஜெக்டிவ் மிரர் மேலே வந்து படுது. திஸ் இஸ் த அப்ஜெக்டிவ் மிரர். இதுவும் சேர்ந்தா எனது அப்ஜெக்டிவ் மிரர், தெரியுதா? டேஷ் டேஷாக போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கேருந்து வரக்கூடிய லைட் ரேஸ் பேரலாக வருது. ஏன்? பிகாஸ் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் இன்ஃபினிட்டி. ஸோ வரக்கூடிய லைட் ரேஸ் இதில் பட்டு என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து பட்டு இந்த மிரர் மேலே படுது. 1 செகண்ட் திரும்ப இன்னொரு மிரர் மேலே படுது, விச் யூ கால் இட் அஸ் செகண்டரி மிரர். ஃபஸ்ட்டு லைட் எந்த மிரர் மேலே படுதோ அது அப்ஜெக்டிவ்ப்பா. ஸோ இது அப்ஜெக்டிவ்.
அதுக்கப்புறம் இன்னொரு மிரர் மேலே படுது which is செகண்டரி மிரர்னு கூப்பிட்றான். இந்த செகண்டரி மிரரில் பட்ட லைட் ரேஸ் நேராக எதில் போகுது, நேராக இட் இஸ் கோ அண்ட் ஃபாலிங் இன் த கான்வெக்ஸ் லென்ஸ். அது வழியாக நீங்கள் ஐபீஸில் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அப்ஜெக்டிவ் ஆஃப் த டெலஸ்கோப் இஸ் அ லார்ஜ் பேரபோலிக் மிரர் வித் அ சர்க்குலர் ஹோல் அட் த சென்டர். இப்போ நல்லா கவனிங்க, மிரருன்றது இதான மிரர், திஸ் இஸ் த மிரர். இப்போ இங்கே ஹோலுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், அதுக்கு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு சே இது நம்மளோட மிரர். மிரருக்கு நடுவில் என்ன இருக்குது, ஒரு ஹோல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த ஹோல் வழியாக தான் லைட் ரேஸ் இது வழியாக போகுது. ஸோ திஸ் இஸ் என்டையர்லி எ மிரர். இந்த மிரருக்கு நடுவில் ஒரு ஹோல் மாதிரி இருக்குது, அதுதான் சொல்கிறான். ஸோ அப்ஜெக்டிவ் ஆஃப் த டெலஸ்கோப் இஸ் அ லார்ஜ் பேரபோலிக் மிரர் வித் சர்க்குலர் ஹோல் அட் த சென்டர். அ ஸ்மால் கான்வெக்ஸ் பேரபோலிக் மிரர், இது வந்து ஒரு பேரபோலிக் மிரர் சொல்கிறான். கான்வெக்ஸ் பேரபோலிக் மிரர், இது வந்து ஒரு கான்வெக்ஸ் செகண்டரி மிரர்னு போட்டிருக்காங்கல்ல, which is a convex parabolic mirror is placed in front of the objective. இது வந்து அப்ஜெக்டிவ் மிரர்ப்பா. அப்ஜெக்டிவ் மிரருக்கு எதிர்த்தாப்புல என்ன இருக்குது, செகண்டரி மிரர் which is a hyperbolic mirror is there. அதே மாதிரி லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்கான், கான்வெக்ஸ் லென்ஸ் acts as a eyepiece. This is a convex lens which acts as a eyepiece through which we will see the image. So தூரத்துலேருந்து parallel light rays வருது. ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவ் மிரர் is a parabolic one. அதுக்கப்புறம் செகண்டரி மிரரில் படுது which is a hyperbolic mirror. அதிலிருந்து ஃபைனலாக ஐபீஸ் வழியாக நம்ம பார்க்குறோம். ஓகே, ஐபீஸ் இஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. யூ கேன் ஜஸ்ட் நோட் திஸ் வாட் எவர் ஐ செட். ரைட், இப்போ இந்த ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்போட மேக்னிஃபைங் பவர். ஸோ ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்போட மேக்னிஃபைங் பவர் என்ன வரும்னா, கேபிட்டல் M இஸ் ஈக்குவல் டு FO பை FE. FOன்றது ஃபோக்கல் லென்த் ஆஃப் த அப்ஜெக்டிவ் மிரர், FEன்றது என்னது, ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸ். ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸ், தட் இஸ் கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது இல்லையா, அதோட ஃபோக்கல் லென்த். புரியுதா இல்லையா, அப்ஜெக்டிவ் மிரரோட ஃபோக்கல் லென்த் இஸ் FO. ஸோ FO பை FE பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் வந்துடுது. ஓகே, ரைட் பா. ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் பார்ட்டு. இதோட நம்ம டெலஸ்கோப்ஸோட we will see the problems in the next video. அதோட ரே ஆப்டிக்ஸ் ஃபினிஷ். ஓகே, ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நம்புகிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்ப்பா. Until then, bye from Nagarajan. All the best.